கண்டிப்பாக சூப்பராக. நம்மளால விலங்குகளுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் எடுத்துக்கணும். சூப்பர். வலிக்கு விட்டுருங்க, அதில் ஏற முடியாது, நிற்க முடியாது. ரைட்டான படத்தில் வேணுமா டார்க்கான படத்தில் வேணுமாங்கிறது தான். இப்போ நீங்கள் பிரைட்னு வச்சா இப்போ நம்ம சில் அவுட் பண்ணி தானே ஃபஸ்ட் ஷாட் எடுக்க போகிறோம். இப்போ ஓகேவா? என்ன வச்சுருக்கீங்க? டார்க்காக பிரைட் ஆவரேஜில். வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே. அதனால் வந்து 15 ஸ்டுடியோக்காரங்க, அதாவது துடியலூர் சைடு இருந்து நார்த் ஜோன், அதில் வந்து ஒரு 15 ஸ்டூடியோ ஓனர்ஸ் வந்து இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலந்துரையாடல், ஃபோட்டோகிராஃபிக் சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல் ப்ளஸ் அட்வான்ஸ் கேமரா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஒவ்வொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி நாங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் லைட்டிங் எஃபெக்ட்டு, ப்ளஸ் அவுட்டோரில் எடுத்தால் எப்படி எடுக்கலாம், இன்டோரில் எடுத்தால் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன கேமரா முதல்ல வச்சுருந்தீங்க? இப்போ நான் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிக்கான் கம்பெனி வந்து கேமரா வச்சுருந்தேன். இப்போ அடுத்து வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சோனி A7 IV கேமராவுக்கு நான் மாறி. இப்போ வாங்கியிருக்கீங்க? ஏன் மாறினேன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இந்த கேமராவில் இருக்குது. அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் இந்த கேமராவை எடுத்திருக்கேன். ப்ளஸ் மேலும் மேலும் வந்து நாங்கள் தொழிலை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ, நன்றி. எல்லாரும் அப்படியே நிப்பாட்டி நம்மளுக்கெல்லாம் பேச வராது. மணி சார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூரில் வந்து துடியலூர் தொப்பம்பட்டி பிரிவு அந்த லைனில் வந்து சின்ன தடாகத்துலேருந்து கிட்டத்தட்ட பெருநேக்கம்பாளையம் வரைக்கும் இருக்கிற ஸ்டுடியோ ஓனர்ஸ் அத்தனை பேரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணது நான் கிடையாது, குரூப் அட்மின் பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் டு கிளிக் மனோஜ் அவர்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரோட அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிற ஐடியாவை வந்து இப்போ நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். வணக்கம் ஜி, சொல்லுங்கள். வணக்கம், என் நேம் மனோஜ்ங்க. கிளிக் அண்ட் கிளிக்ஸ் ஃபோட்டோ கடைன்னு சொல்லி ஸ்டுடியோ இருக்குது நம்மளுது. இப்போது மெயினாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, 2024. ஆகஸ்ட் 19னாவே வந்து உலக புகைப்பட தின நாள். அதை வந்து நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனால தான் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ வந்து இது அசோசியேஷன் சங்கத்து மூலியமாக நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்களே? அனைவருமே தனிப்பட்ட முறையில் தான். இப்போ அட்மின் நீங்கள் தான் இதுக்கு இல்லைங்களா? அட்மின் யாரும் இல்லைங்க, எல்லாருமே பொதுவாக. ஓகே ஓகே. இது யாருங்க இந்த ஐடியா, பெட்டர் ஐடியா கொடுத்தது? இது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் போட்டோம், அதில் எல்லாரும் கலந்து பேசிக்கிட்டோம். ஓகே ஓகேங்க, சூப்பர் சார். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சார். யாருமே இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி டே வந்து யாருமே எந்த ஃபோட்டோகிராஃபர்ஸும் அதிகமாக கொண்டாடுறது இல்லை. சரிங்க. அதனால் என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு தொப்பம்பட்டியில் இருக்கிற ஏரியாஸ் வந்து நாங்கள் ஒரு 15 ஸ்டுடியோக்காரில் ஒன்று சேர்ந்து இது நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு காலையில் வந்தோம். இன்றைக்கி காலையில் மார்னிங் வந்தோம், கேமராஸ் வச்சு சாமி கும்பிட்டு இங்கே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மாதிரி நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்போ எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள். உங்கள் பேருங்க சார்? உங்கள் பேர்? ரமேஷ், ஸ்ரீராம் ஃபோட்டோகிராஃபி தொப்பம்பட்டிங்க. இன்னொருக்கா சொல்லுங்கள். என் பேர் ரமேஷுங்க, ஸ்ரீராம் ஃபோட்டோகிராஃபி தொப்பம்பட்டிங்க. நீங்கள் என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கீங்க? லைட்டிங் சம்மந்தமாக இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கிளாஸுக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 4 விஷயங்கள் லைட்டிங் சம்மந்தமாக சொல்லி தந்துட்டுருக்கேன். இப்போ இவருக்கு தெரிஞ்ச மாதிரி லைட்டிங் விஷயங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம். எல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறோம். வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்களா? நம்ம ஃபுல்லுமே ஃபோட்டோஷாப் ஒர்க் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ எடிட்டிங் நண்பர்கள் 2 பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஓகே சார். நீங்கள் சார், நீங்கள் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணிட்டு? இப்போ நான் மெயினாக இன்னொன்று சொல்லிக்கிறேங்க. இப்போது நம்ம வந்து நமக்கு வந்து வருஷம் பர்த்டே வருது, அன்னையர் தினம் வருது, தந்தையர் தினம் வருது, கல்யாண நாள் வருது. இது எல்லாமே நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படியும் அந்த ஒரு நாள் நம்ம கோவிலுக்கு போகிறது, இல்லை ஏதாவது ஒரு கேக் வாங்கி கட் பண்ணுறது, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம். அது மாதிரி இது நம்மளோட ஒரு தொழில். நம்ம தொழில் தான் ஃபஸ்ட்டு தெய்வம். அதை வந்து நம்ம கும்பிட மறந்துடுறோம். அதனால் மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் டேங்கிறது வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கணும். இந்த நாளை
வருங்காலத்தில் இதை நல்லபடியாக செலிப்ரேட் இந்த டேவை வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே கொண்டாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாங்க. அது இன்றைக்கி நிறைவேற்ற போகிறீங்க, இன்றைக்கி பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக. அப்போ சார் ஓகே. இன்னும் கேள்விப்பட்டீங்க இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து ப்ரோக்ராமெல்லாம் மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணலான்னு இருக்கீங்களா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணலான்னு இருக்கீங்களா? மேற்கொண்டு வந்து நாங்கள் இது மாதிரி கிளாஸஸ் நிறைய பேருக்கு இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் மந்த்லி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. மந்த்லிங்களா? மந்த்லி கண்டக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க, இங்கே வந்திருக்கு, இன்னைக்கு பாடலை வந்திருக்கோம். நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்பாட்டு மாடல் வச்சு ஷூட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸை இன்னொரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் வர வச்சு டெக்னீஷியன் வர வச்சு அவங்க மூலியம் கற்றுக்கலாம். இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயமும். வருஷத்தில் ஒரு 4 கிளாஸ் மட்டும் நல்லா கொஞ்சம் கிராண்டாக மாடல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரெசார்ட்டில் பிளான் பண்ணி பண்ணலான்னு இருக்கோம். அது போக மாதம் எங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டுடியோவில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு நாங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆல்பம் ஒர்க் பண்ணுறது, ஏதாவது டவுட்ஸ் இப்போ அதை பற்றி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா இந்த ஸ்டுடியோ ரேட் பற்றியெல்லாம்? இல்லைங்க, இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்டுடியோ ரேட்டெல்லாம் இல்லை பாஸ்போர்ட் சைஸு அந்த இதெல்லாம் பற்றி யூஸ்வல் வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் 8 காப்பி 150 பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஒரு சில பேர் வந்து கம்மி பண்ணாங்க. கடைசியாக லாஸ்ட் மீட்டிங் போட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ 8 காப்பி 150 நாங்கள் பண்ணுறோம். இப்போ நான் வந்து 2 வருஷமா 2021 ரேட் ஏற்றினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பாஸ்போர்ட் கூட நான் கம்மி பண்ணி எடுத்தது கிடையாது. 8 காப்பி 150 தான் பண்ணிட்டு பண்ணுறோம். நானும் அதே செலவும் இருக்கு, எங்களுக்கு அதுக்கான செலவும் இருக்கு. நல்ல பிரிண்டர் வச்சிருக்கேன், நல்ல பேப்பர் குவாலிட்டி போடுறேன். இங்கோட ரேட்டு ஒரு இன்க்கு 670 ரூபா, 6 இன்க்கு வாங்கி ஊற்றணும். செலவுகளும் இருக்கு, கரண்ட் பில் இருக்கு, நம்மளோட ஒர்க் இருக்கு, வாடகை இருக்கு. இதையெல்லாம் நீங்க யோசிங்க, தயவு செஞ்சு யோசிங்க. ஓகே ஓகே. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அங்கே உட்காரணும், கடையிலேயே உட்காந்துட்டு இருக்கணும், பவர் பில் சார்ஜ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கே சார் வச்சுருக்கீங்க ஸ்டுடியோ? எங்கே சொன்னீங்க? பன்னிமடையில் நம்மளுக்கு 2 பன்னிமடை, துடியலூர் ரோடு பன்னிமடை. ஆமாங்க. சரி ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை ஜி, அவ்வளோதான். எல்லாரும் ஒன்றா இருக்கும். ஓகே. நீங்கள் என்ன கேமரா வச்சுருக்கீங்க? நான் நிக்கான் Z6II வச்சுருக்கேன். நீங்கள் சார்? நான் யூஎஸ்ஆர் கேனான். யூஎஸ்ஆர். ஓகே, தேங்க்யூ, சூப்பர் சார், தேங்க்யூ, வெல்கம். இந்த எஜினை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அவங்க நிற்க வச்சு நீங்கள் அடிச்சா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக வைக்கணும். லைட்டிங் தேவையில்லை. வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இதே கிடச்சிருது இல்லையா? ஓ லைட்டை யூஸ் பண்ண தேவையில்லை. சரி. அவைலபிள் லைட்லேயே நம்ம வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் ட்ரைபாட் மஸ்ட். சரி. இந்த HDR மோடுக்கு ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும். ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபோக்கஸ்டோட இருக்கும். சரி. நம்ம கையில் வச்சு எடுத்து ட்ரை பண்ணலாம் பார்த்தோம்னா அது செட் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுற ஆப்ஷன். F4 வீடியோ இதுதான் நீங்கள் வச்சுருக்கீங்க வீடியோ. இதெல்லாமே அதுக்கு வந்து மாடல்ஸ் வீடியோ அதுக்கு தான் M4 எடுத்தோம். அதுக்கும் ட்ரைபேடுமே அதுக்குன்னு எடுத்தோம். அதான் ரெக்கார்டு பண்ணி ஒன்றே போதுமா? அதுவே தேவையில்லையே. அதே அடிச்சு சொல்றது. அதுவே தேவையில்லை. நம்ம எல்லாருமே போட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் ஷேர் ஆகும். உண்மை சொல்ல போனால்
இங்க பாருங்க போஸ்ட் பாருங்க குமார் குமார் தொப்பை மட்டும் தான் தனியாக இருக்குது.